காலை வணக்கம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் நம்முடைய சித்தா மருத்துவர் சார் கண்ணதாசன் சார் வீட்டுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இவரோட பொண்ணு பெயர் வந்து வதிஷ்ணா. அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஜெனரல் மருத்துவருக்கு இப்போ 3வது இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து நம்ம உறவுகள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. எது மாதிரியான ஹெல்ப்பு, ஏன் என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சாரை வந்து இப்போ கேட்க வந்திருக்கோம். இப்போ சார் நம்ம வந்து கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் கண்ணதாசன். ஆயுர்வேதிக் மருத்துவராக இருக்கேன். சத்தியமங்கலம் பகுதியில் கடம்பூருங்கிற ஊரில் வந்து கிளினிக் வச்சுருக்கேன். என்னுடைய மகள் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சவுத் அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா எங்களுக்கு கொஞ்சம் சோர்ஸஸ் இருந்துச்சு. இப்போ ஃபீஸ் கட்ட முடியாததுனால இந்த டைம் வந்து எங்களால் முடியல. அதனால் உறவுகள்கிட்ட வந்து நாங்கள் உதவி கேட்டிருக்கோம். அது வந்து இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஃபீஸுக்கு பேலன்ஸ் இருந்ததுனால எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து அவங்க செய்யலை. உடனே இடையில போக சொல்லிட்டு எக்ஸாம் காலிலேருந்து போக சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு 3 லட்சம் பக்கம் கட்ட வேண்டியிருக்குது. அந்த இது வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அடுத்தது அந்த அந்த பணத்தை கட்டினா தான் எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ண விடுவாங்க. அந்த மாதிரி எங்கே அது வந்து அந்த கண்ட்ரி வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஃபீஸ் இருந்ததுனால அந்த கண்ட்ரியில் நான் அனுப்பி விட்ருக்கேன். அங்கே கொஞ்சம் பரவாயில்ல. அவன் இந்த டைம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து முடியல. அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஃபீஸ் பேலன்ஸ் மட்டும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். இந்த ஒரு முறை மட்டும் உதவி பண்ணுங்கள். அந்த பாப்பா வந்து பொது மருத்துவம் தான் படிக்கிறாப்புல, எம்பிபிஎஸ்க்கு அந்த பொது மருத்துவம் தான் படிக்கிறாப்புலைங்க. அதனால் அந்த ஃபீஸ் பேலன்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணும்போது உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சத்தியமங்கலத்தில் வந்து ஆயுர்வேதிக் மருத்துவர் வந்து கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் கலாவிக்காக. இவரோட பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா தென் அமெரிக்காவில் வந்து மருத்துவ படிப்பு வந்து 3ஆம் வருடம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்ன அப்படின்னா அவங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த மருத்துவ படிப்பு வந்து தொடர முடியாமல் இருக்குது. அதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தாரு. கல்வி கட்டணம் வந்து கட்டி மேலும் அந்த மருத்துவ படிப்பை தொடரணும் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணார். இப்போ அதுக்காக நாங்கள் வந்து பார்த்ததில் விசாரிச்சதில் வந்து ரொம்ப அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க இப்போது. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய அமைப்பில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து கல்வி கட்டணம் கட்டி அந்த மருத்துவ படிப்பு தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.